இது மகிமை நேரம். நிதான நாமத்தினாலே இந்த 3வது நாளுக்காக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் கடந்த 2 நாட்களும் இயேசுவின் பிறப்பினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்று சொல்லி 2 நாளும் தியானித்தோம். முதல் நாளிலே இயேசுவின் பிறப்பினால் நமக்கு மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம் கிடைக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். 2வது நாளிலே நம்முடைய பயங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்குகிறது என்று சொல்லி நாம் 2ஆம் நாளிலே பார்த்தோம். இந்த 3வது நாளிலே இயேசுவின் பிறப்பினால் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாருங்க, நமக்கு ரட்சிப்பு கிடைப்பதற்காகவே அவர் பாலகனாக, இயேசு பாலகனாக இந்த உலகத்திலே அவதரித்தார் என்று சொல்லி நாம் தியானிப்போம். பாருங்க, நம்முடைய பாவங்களை சுத்திகரிப்பவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவர் பிறக்கும் போதே இது நடந்தது, ரொம்ப காலத்துக்கு பிறகுதான் நடந்துச்சு இல்லையா? அவர் சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி அந்த பாடு அனுபவித்தெல்லாம் பின்னாடிதான் நடந்தது. ஆனால் அவர் பிறக்கும் போதே அவரை குறித்து அவரது பாடுகள், சிலுவை மரணங்கள், ரத்தம் சிந்துதல் எல்லாம் போன்ற காரியங்கள் எல்லாம் முன்னறிவிக்கப்பட்டது. அப்போ மரியாள் நினைச்சிருக்கலாம், எப்படி என் மகன் எல்லாருடைய பாவத்தை சுமக்க முடியும், எப்படி எல்லாருடைய பாவத்தை நீக்க முடியும் என்றெல்லாம் சொல்லி மரியாள் நினைத்திருக்க கூடும் இல்லையா? ஆனால் அவர் சிலுவையிலே சிந்துகின்ற அந்த இரத்தத்தினாலே தம்முடைய ஜனங்களின் பாவங்களை எல்லாம் நீக்குவார் என்ப உண்மையை மரியாள் பின்னர் தான் அறிந்திருப்பார் இல்லையா? அவருடைய பாடு மரணத்துல தான் மரியாள் அப்படியே யோசிச்சிருப்பாங்கல்ல, எப்படி என் மகன் பிறக்கும் போதே எல்லா நிகழ்வும் எனக்கு அறிவிக்கப்பட்டதே, நான் கூட யோசித்தேன் எப்படி இதெல்லாம் நடக்குமோ என்று சொல்லி. ஆனால் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே, அப்ப அதுக்காகத்தான் இயேசுன்னு அவருக்கு பேரிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் ரட்சிக்க முடியும், அவர் ஒருவரே ரட்சகர் என்பதை அந்த பிறக்கும் போதே அவருக்கு சொல்லப்பட்டது. அது எப்ப நிறைவேறுகிறது? அவருடைய சிலுவையின் மரணத்தினாலே, அந்த பாடுகளின் மூலமாக நமக்கு அவர் ரட்சிப்பை அருளி செய்திருக்கிறார். அவருடைய ரத்தம் சிந்துதலினாலே நமக்கு ரட்சிப்பை அவர் உண்டு பண்ணுகிறார். பாருங்க, வேதத்திலே வாசிக்கிறோம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்ப நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ரத்தத்தின் மூலம், அவருடைய ரத்தம் சிந்தினாதான் நம்முடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்ய முடியும்? மன்னிக்கப்பட முடியும். பிறப்பின் பண்டிகையை அவளோடு எதிர்பார்க்கின்ற, அப்படியே நோக்கி இருக்கின்ற நம்மை சீர்தூக்கி பார்க்கும்படியாக இந்த காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமா? அல்லது சில பேர் சாட்சி சொல்லும்போது சொல்லுவாங்க, நான் எத்தனாவது தேதி இந்த மாதம் இந்த வருஷத்துல ரட்சிக்கப்பட்டேன். உண்மைதான், நல்லதுதான். ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது மிக மிக உண்மை. ஏனென்று சொன்னா, நம்ம பாதை மாறுவதற்கு அநேக சூழ்நிலைகள் நம்மை வந்து தாக்கி கொண்டே இருக்கின்றது இல்லையா? அப்ப பாவம் செய்யும் போது நம்ம ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போறோம். தாவீது சொல்றார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஏன் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம என்றைக்கோ ஒரு நாள் பெற்றோம் என்றல்ல, நம்ம இழந்து போகக்கூடிய அநேக வாய்ப்புகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்றது. அப்போதெல்லாம் நாம் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் இழந்து போகக்கூடாது. அப்படி என்றால் அவருடைய இரத்தம் மாத்திரமே என்னுடைய பாவமறை என்னை சுத்திகரித்து என்னை கழுவ முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பாவங்களை நீக்குவதற்காகத்தான் அந்த பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனையும் இந்த பூலோகத்தில் வந்து பிறக்கும்படி செய்து தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி தந்து உலக மக்களுடைய பாவங்கள் எல்லாம் அவர் ஒருவரே சுமந்து அவருடைய ரத்தத்தை சிந்தி உலக மக்களின் பாவங்களை அவர் நீக்குவதற்கு அவர் ஒரு பரிகார பலியாக பிதா தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார் அல்லவா? எவ்வளவு யாரும் அது நினைச்சு கூட நம்ம பார்க்க முடியாது இல்லையா? தன்னுடைய ஒரே குமாரனை ஒப்பு கொடுத்த பிதாவை நம்ம என்றைக்கும் நினைக்கிறோமா? நம்ம சற்று யோசித்து பார்ப்போம். பாருங்க, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவும் இல்லை என்று.
என குறிப்பிடப்பட்டுள்ளது. பாருங்க, இயேசுவை நம்முடைய உள்ளத்துல ஏற்றுக்கொள்ள வேற நம்ம யாரையும் மதமாற்றம் செய்யவோ அல்லது கட்டாயம் எங்க மதத்துக்கு வாங்கடி நம்ம யாரையுமே நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரை நம்முடைய உள்ளத்துல ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே அந்த ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள் இருக்கிறதா? எத்தனையோ ஆண்டுகளாக நாம் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டே இருக்கின்றோமே. இந்த ரட்சிப்பின் அனுபவம், அவருடைய இரத்தத்தாலே நான் பாவமர சுத்திகரிக்கப்பட்டுள்ளேன் என்கிற நிச்சயம் நமக்குள் இருக்கிறதா என்று நாம் சற்று யோசித்து பார்ப்போம். இந்த காலங்கள் நமக்கு அதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளும். இந்த ரட்சிப்பு அடைய வேறு வழியே கிடையாது. அவரை உள்ளத்தில் ஏற்றால் மாத்திரமே நாம் ரட்சிக்கப்படுவோம். பாடலின் வரிகள் ஒன்று இவ்வாறு சொல்லுகிறது: வானத்தின் கீழே பூமி மேலே வானவரேசு நாமமல்லார் ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகரேசு வழி அவரே. பாருங்க, வானத்தின் கீழே எங்கேயுமே யாருடைய நாமத்தை சொன்னாலும் சரி, யாருடைய ரத்தத்தை கொண்டும் அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு இருக்காது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மாத்திரமே சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. அதே இந்த பண்டிகை நாட்களிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏசப்பா, எனக்காக நீங்க பிறந்தீங்கல்ல, அப்ப என்னை ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு பாலனாக நீங்க பிறந்தீங்க. அதை நான் இந்த பண்டிகை நாட்களிலே கொண்டாடுகிற நான் என்னுடைய உள்ளத்திலே உண்மை ஏற்றுக்கொண்ட மகளாக, ஏற்றுக்கொண்ட மகனாக, தாயாக, தகப்பனாக நான் வாழ்கிறேன் என்று சொல்லி நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்போம். இந்த பண்டிகை காலங்கள் நான் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு நான் இந்த காலங்களை நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நாம் அவருக்குள் நாம் விசுவாசத்தோடு அவரிடத்திலே கேட்போம். ஏசப்பா, நீங்க ஒருவர் மாத்திரம்தான் என்னை ரட்சிக்க வல்லவர் என்று சொல்லி நாம் அவருடைய சமூகத்திலே வந்து கெஞ்சும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்மை அவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சகைவே ரட்சித்தார் இல்லையா? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். அவன் தன்னைத்தானே ஆண்டவரிடத்திலே சரண்டர் பண்ணும் பொழுது, முழுமையாக ஒப்படைக்கும் போது, நான் யாரிடத்திலேயாயும் நாளத்திலேயாய் வாங்கியிருந்தேன்னு சொன்னா நான் திரும்ப கொடுத்துறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய எல்லா நிலைமையும் அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கும் போது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து என்று சொல்லுகிறார் இல்லையா? பாருங்க, அதே போல் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். இந்த பண்டிகை காலங்கள் நமக்கு மனமகிழ்ச்சியின் காலங்களாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட கிருபை தேவன் தான் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. மகா இருக்கவும் கிருபை நிறைந்த அன்புலே சாமி, இந்த அருமையான 3ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம்ப்பா. அப்பா, நீர் பிறந்த உலகத்திலே பிறந்ததின் நன்மைகள் என்ன என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டே வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த 3ஆவது நாளில் கூட அப்பா, நீர் பிறந்ததினாலே எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது என்கிற நம்பிக்கை எங்களுக்கு தந்திருக்கிறே சாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். நீர் பிறந்த போதே இந்த உலகத்தினுடைய சகல மக்களினுடைய பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார் என்று சொல்லி உம்மை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதே சாமி. அதே நாங்கள் இந்த நாட்களில் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்காக இந்த உலகத்திலே ஆண்டவரே இயேசு பாலகனாக பிறந்து வளர்ந்து எங்களுக்காக பாடுகளையும் மரணங்களையும் ஏற்றுக்கொண்டு அந்த இரத்தத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி கர்த்தனை சுத்தமாக்குறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். பிறப்பின் பண்டிகை கொண்டாட இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று சந்தோஷத்தோடு பண்டிகை காலங்களை கடந்து செல்ல கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.